டக்குனு போடு. வெரி குட் தீப்தி. சோபனா எதுக்கு கவனமா இருந்துக்க. ஓகே. ஐயோ வெளியில போயிட்டு. இல்ல தீப்தி உள்ள வந்துட்டு தான் வெளியில போச்சு. ஏடா சோபனா அப்ப எதுக்கு பிடிக்கல? அது கை தாண்டி போயிட்டு நான் எப்படி பறந்தா பிடிக்க முடியும்? ஒரே இடத்துல குத்துக்கல்மா நிக்காத. நல்லா குதிச்சு விளையாடு. 1 point goes to blue team. நம்ம எப்படியாச்சும் இதுல ஜெயிச்சாகணும். ஆமா தீப்தி. நேரா பார்த்து விளையாடுங்க. ரெடி போடலாம். எடி போடு. ஜானிஸ் புடி ஹைட்டா வருது. எனக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சிட மாட்டாங்க. உன்கிட்ட தான் வருது. சொன்னிம்ல விட்டுட்டா. ஏன் ஜானிஸ் விட்ட? அங்க பாருங்க எல்லாரும் நம்மள பத்தி சிரிக்காவே. அடி எது படலையே ஜானிஸ். ரொம்ப ஃபோர்ஸா வந்துச்சு, என்னால அதை பிடிக்க முடியல. பால்னா அப்படிதான் வரும். ஆனா அந்த போனிடெயில் போட்டிருக்க பொண்ணோட பால் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளால அவளோட பாலை மட்டும் பிடிக்கவே முடியல. இப்படியே போயிட்டு இருந்து நையன் நம்ம தோத்துருவோம். நம்ம அதெல்லாம் தோக்க மாட்டோம். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அவளோட பாலை எப்படியாச்சும் நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுவோம். கையை காட்டு. அடி வாங்குறதா ஒரு வீரனுக்கு அழகு. அதனால கையை உடைஞ்சிட்டு கால் உடைஞ்சிட்டுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கத விட்டுட்டு வாங்க விளையாடலாம். Green team பால் blue teamக்கு பாஸ் பண்ணுங்க. இருங்க சார், நான் வேற ஒரு படத்தோட டயலாக் மாதிரி நல்லா மூச்சு விடாம சொல்லிட்டு இருக்கேன். இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சோபனா போ, பாலையாச்சு எட்டி வதே. உனக்கு எட்டி வதைக்க நல்லா வரும்ல. கமான் கமான். சின்ன விஷயத்துக்காக ஃபீல் பண்ணத விட்டுட்டு அங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம எப்படியாச்சும் அக்காடி. ஐயோ தீதி என்னாச்சு? ஒண்ணாகல. ஒரு தலல சுத்திட்டு வருது. மண்டை போச்சு. என்னடி எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. ஏடி ஏடி அம்மா தலை. பாத்துடி பாத்து. வா அங்க போய் ஓரமா உட்காரலாம். Green team என்னாச்சு உங்களுக்கு? சார் ஒரு 5 நிமிஷம் பிரேக் தாங்க சார். ஓகே 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். வாடி வா. ஐயா அம்மா முடியல. பாத்து தீப்தி பாத்து. ஒண்ணல்ல. எவடி மண்டையில பால போட்டா? அவதான். அவதானே எவ? ஒருத்தி போட்டு என் கை உடைஞ்சதே அவளேதான். அந்த குதிரைவால் குண்டையா? தீப்தி என்னாச்சு? அடி ஒண்ணு படலையே. இல்ல. சரி அப்ப ஓகே. இனி அடுத்த மேட்சுக்கு ரெடியா இருந்துக்க. முத ஆட்டத்துல நாங்க ஒண்ணு அவ்வளவு ஆக்ரோஷமா விளையாடலையே. அதுக்குள்ள இப்படி தொங்கிடுச்சுன்னா இனி அடுத்ததுக்கு என்னன்னு தான் தெரியல. அதான்டி. உங்களுக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சுன்னா வேண்டான்னு சொல்லிருங்க இப்பவே. நாங்க எங்க பயப்படுறோம்? உங்களை பார்த்து பயந்தோடுற ஆட்கள்லாம் நாங்க இல்ல. அப்படியா? அவ்வளவு தைரியம் வந்துச்சா உனக்கு? விடுடி, அவங்க நம்ம யாருன்னு அடுத்த மேட்ச்ல தெரிஞ்சுப்பாங்க. ஸ்டேட் பிளேயர் மேலே கைய வச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. வாங்கடி நம்ம போலாம். இப்பவே தலை உடைஞ்சிட்டு இனி என்னெல்லாம் உடைய போதோ தெரியல. அடுத்த மேட்சுக்காக வெயிட் பண்றேன்டி நானு. கையை உடைக்காம விடக்கூடாது. ஐயோ தீப்தி, நம்ம வேணா சார் கிட்ட சொல்லிடுவோமா விளையாடலன்னு? ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? அப்படி பண்ணானா நம்மள மாதிரி கூமுட்டவர் யாரும் கிடையாது. பாத்தீங்களா என்ன பேச்சு பேசிட்டு போனாங்க. இதுலயே நம்ம வரலன்னு சொல்லிட்டு வை. அடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு ஃபுல்லா காலேஜ்ல உங்க மூஞ்சில நம்ம முடிக்க முடியாது. இது நம்ம 4 பேருக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்ம டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அவமானம். சரிதான்டி, ஆனா இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா புரியல. உனக்கு வேற தலையில அடிபட்டுச்சுன்னு உட்கார்ந்திருக்க. இனி எப்படி விளையாடுறது? ஆமா, எனக்கு தலையில அடிபட்டுச்சுதான், வலிச்சதுதான். ஆனா இவங்க பேசுறது என்னால கேட்டுட்டு இருக்க முடியல. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், வாங்க நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சிருவோம். ஆனா தீப்தி நீ கேட்டியா? அவங்க ஸ்டேட் பிளேயர். அவங்க கிட்ட எல்லாம் நம்மளால மோத முடியாது. ஏன் முடியாது? நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணாம ப்ராப்பரா நம்ம விளையாண்டா விளையாட முடியும். நம்மளாலயும் ஜெயிக்க முடியும். 5 minutes பிரேக் முடிஞ்சிருச்சு. வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் நம்பிக்கை விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். சிரிச்சு அவங்க மூஞ்சில நம்ம கரிய பூசுவோம். ஓகே தீப்தி, நீ இவ்வளவு சொல்லும்போது நாங்க விளையாடலன்னா அது தப்பா போயிடும். உனக்காக நாங்க விளையாடுறோம். ஆமாடி, எனக்கு இதை நம்ம ஜெயிப்போம்னு ஒரு நம்பிக்கை வருது. சூப்பர் சோபனா, அப்படிதான். வா தீப்தி, அவங்கவங்க இடத்துல போய் நிப்போம். ஓகே ஜானிஸ், நீ பின்னாடி நில்லு. இங்க ஓகேயா? இல்ல என்ன கொஞ்சம் பின்னாடி போ. இங்க ஓகே அங்க நில்லு. பின்னாடி வர பாலெல்லாம் நீ தான் பிடிக்கணும். ஓகே தீப்தி. ஏடி நீ இங்க வா. அங்க நில்லு. கரெக்ட்டா அந்த இடத்துல நின்னா ஜெயிச்சிரலாம் நினைக்கறாங்க. ஆனா அதுக்கு பிடிக்கிற திறமை வேணுமே. இவங்களுக்கு எங்க அது உண்டு? சரி வாங்கடி, எதுனாலும் பாத்துக்கலாம். நம்ம இடத்துல போய் நிப்போம். அதுவும் கரெக்ட் தான், வாங்க. தீப்தி, இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டணும். சூப்பர் டி, இந்த வெறியில இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோம். தீப்தி நான் எங்க நிக்கட்டும்? நீ அங்க முன்னாடி போ. இங்க அங்கே இரு. முன்னாடி வர பாலெல்லாம் ஒண்ணு விடாம நீ தான் பிடிக்கணும். ஓகே தீப்தி. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் லாஸ்ட்ல நாங்க தான் ஜெயிச்சோம். பால் எங்க கிட்ட தான் வரணும். இம்மா கிரீன் டீம் பால் தாங்க. தீப்தி புடி. போடு.
பால்டி நான் பிடிக்கலன்னு வந்தே ஈவா வந்து தட்டி விட்டுட்டா. சரி சரி விடுங்க, ஒரு பால் தானே, அடுத்ததுல பாத்துக்கலாம். சார் பால். இந்தாடி பால், நல்ல மூஞ்சி வாக்குல போட்டுடு. ரெடி. ஐயோ மறுபடியுமா? ஏய் கேர்ள் சூப்பர் சூப்பர். a few moments later. சார் ஸ்கோர் சொல்லுங்க. Green team 8 points, blue team 9 points. யாரு ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். எடி நம்ம என்ன 2 பாயிண்ட் தான்டி. ஆனா 2 பாயிண்ட் தான் சொல்லிட்டு நம்ம ரொம்ப அசால்ட்டா இருந்திர கூடாது. ஏன்னா அவங்க ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தா போதும். கண்டிப்பா இந்த வாட்டி இந்த போனிடெயில் போட்டவ தான் பால் போடுவா. சரி நம்மளால முடிஞ்சத பண்ணுவோம். ஆனா நம்ம தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ரெடி. பயத்துல உறைஞ்சு போயிட்டேன்டி. எடி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான். எப்படியாச்சும் நம்ம வின் பண்ணிரலாம். ஏடி நம்ம வின் பண்றது டவுட் தான். ஏன் அப்படி சொல்ற? அங்க பாரு யார் பால போடுறான்னு. பாருங்க என்ன பண்றேன்னு. இந்த பாலை பிடிக்கிறவ கை உடைஞ்சது. ஏய் தீப்தி அது உன் பக்கமா தான் வருது. தீப்தி உனக்கு ஒண்ணாகலையே. சூப்பர் தீப்தி. ஜானிஸ் புடி. ஓடு ஜானிஸ் சீக்கிரம். இப்போ பாரு. கை பூச்சி. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா. Green team congratulations. ஹலோ फ्रेंड्स. பார்ட் 25 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்